வெல்கம் டு துளசி மணி கிச்சன். இன்றைக்கி துளசி மணி கிச்சனில் புளி சாதம் பார்க்கலாம். இந்த டேஸ்டியான புளி சாதம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம புளி சாதம் செய்கிறதுக்கு இந்த அளவுக்கு புளியை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன். அது அப்படியே இருக்கட்டும். இப்போ புளி சாதம் செய்கிறதுக்கு ஒரு வானலியில் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 5 ஸ்பூன் முழு தனியா, 2 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் ஃபுல்லாக வெந்தயம், நல்லா வறுத்துக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு வறுத்துட்டு இப்போ 3 வரமிளகாய் சேர்த்துட்டு இப்போ பெருங்காயக்கட்டி அப்படியே கிள்ளி சேர்த்துக்கிறேன். இது மாதிரி கட்டி பெருங்காயம் இருந்தால் சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக மணமாக இருக்கும் புளி சாதத்துக்கு. இப்போ எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ 2.5 ஸ்பூன் கிட்ட எள்ளு சேர்த்துக்கலாம். எள்ளு சேர்த்து அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா மணம் வர வரைக்கும் இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துட்டு இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த அளவுக்கு பொடிச்சு எடுத்துருக்கேன். ரொம்ப நைஸாக பொடிக்காமல் இது மாதிரி ஒன்றும் பாதியமாக பொடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ புளி சாதம் செய்கிறதுக்கு ஒரு 5 ஸ்பூன் கிட்ட நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் காஞ்சதும் அதில் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு அதில் நல்லா பொரிஞ்சதும் ஒரு 7 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். இப்போ 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். புளி சாதம் நல்லா மணமாகவும் நல்லா காரசாரமாகவும் இருக்கும். இப்போ கரைச்சி வச்சுருக்க புளியை சேர்த்து அது கூடவே கொஞ்சம் மஞ்சள் பொடி, டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதித்து வரணும். நல்லா புளியோட வாசனைலாம் நல்லா போகிற அளவுக்கு நல்லா ஒரு 1/4 மணி நேரத்துக்கிட்ட நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா 1/4 மணி நேரமாக நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ முக்கால்வாசி எனக்கு சுண்டி வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் திக்னஸ் ஆகிறதுக்காக நான் அரைச்சி வச்சுருக்க பொடியை ஒரு 1.5 கரண்டி கிட்ட சேர்த்து நல்லா கலந்துக்கிறேன். இன்னும் நல்லா கெட்டிப்படும். புளி தண்ணி நல்லா திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் புளி சாதத்துக்கு. இப்போ பாருங்கள், நல்லா சுண்டி இந்த அளவுக்கு நல்லா திக்னஸ் ஆகிருக்கு. இப்போ கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லம் புளி சாதத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இந்த புளிப்பு, காரம், உப்பெல்லாம் நல்லா பேலன்ஸ் ஆகிற மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ புளி தொக்கு ரெடி ஆகிடுது. இப்போ நான் சாதத்தில் சேர்த்து கலந்துக்க போகிறேன். நல்லா ஆற வச்ச சாதம். இப்போ இதில் 2 ஸ்பூன் கிட்ட நல்லெண்ணெய் சேர்த்து கலந்துட்டு இப்போ கொஞ்சம் வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அந்த பொடியும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மீதி இருக்கிற பொடியை சேர்த்து நல்லா கலந்துட்டு இப்போ புளி தொக்கும் சேர்த்து நம்ம கலந்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சூப்பரான டேஸ்ட்டில் காரசாரமான புளி சாதம் ரெடி ஆகிடுது. இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி வந்திருக்கு நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். துளசி மணி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.